முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி. இந்த பாட்டு சேசுதாசுடைய குரலில் எம்எஸ்வியினுடைய இசையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை கண்ணாசன் போய் இவர் சொன்னாரா, இதில் என்ன கருத்து நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதில்னா சீதை மாதிரி வாழணும்னு அந்த கதாநாயகி நினைக்கிறான், முடியலை. அவருடைய காதலை நினைச்சிய நான் பாதியில் கைவிட்டு போகிறான் ரஜினிகாந்த். அதில் தான் சூப்பர் ஸ்டார் அறிமுகமாகிறாரு. பாதியில் கைவிட்டு போயிடுறான். அவன் எப்படி கைவிட்டு போனான்? காவிரி மாதவி ஞாபகம் வச்சுக்கங்க. சிலப்பதிகாரத்தில் காணல் வரியில் தான் அவன் கண்ணகியை பிரிகிறான், இது மாதவியை பிரிகிறான். அப்போ அந்த காணல் வரி பாட்டில் 2 பேரும் மாறி மாறி பாடுறப்ப சின்ன எதிர்பாடு வந்துடுது. வழக்கமாக ஆண் தன்னை பற்றி அதிகமாக சொல்லிக்கலாங்க. எங்கே போனாலும் பார்த்தா என்ன பல பேர் பார்க்குறாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், இன்னும் கூட என்னை பொண்ணு கேட்டு வர்றாங்க, அப்படி மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க, அப்படி சொல்லிக்கலாம். பெண் சொல்லக்கூடாது. நம்ம நாட்டில் அப்படி வச்சுருக்கோம். ஒரு சிறுகதை ஒன்று நான் படித்தேன். எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே போவா, நல்ல குடும்பம், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் பொருளாதாரத்தை உயர்ந்த அந்த அப்பா அம்மா கணவன் மைத்துனன் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, சாப்பிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணு புது பொண்ணு பரிமாறுவா. அப்போ அந்த கணவன் சொல்லுவான், இன்னும் பாருங்க என் கிளாமர் குறையவே இல்லை, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் கூட என்கிட்ட அந்த பொண்ணு பார்த்துச்சிருக்கிறா இந்த பொண்ணு பார்த்துச்சிருக்கிறா அப்படிங்கிற உடனே எல்லாரும் அவர் அப்பா சொல்லுவார், ஏன் மகன் இல்லையா அப்படிம்பாரு. அந்த அம்மா சும்மா நிறுத்துங்க, ஏன் அழகு நம்ம பையனுக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு மாத்திரம் கேட்டுக்கிட்டு பேசாமல் பரிமாறுவா. யார்? மனைவி, புது மனைவி. ஒரு 4 நாள் கழித்து பரிமாறிக்கிட்டே சொல்லுவா, எங்க நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல, உங்களை பார்த்த உடனே உங்கள் டைப்பிஸ்ட்டு அப்படியே அசடு வழிவா, அந்த பொண்ணு வருவா, அப்படி இப்படிலாம் சொன்னீங்கல்ல, இதே மாதிரி தாங்க எங்கள் ஆஃபீஸ்லேயும் என்னை பார்த்த உடனே மேனேஜர் சிரிப்பார், அப்படியே எல்லோரும் நிற்பாங்க, சாப்பாடு அப்படியே நிற்கும், அப்படியே பார்ப்பாங்க. அந்த இன்னொருத்தர் வந்தோடனே போகிற போக்கில் என்கிட்ட 2 வார்த்தை பேசாமல் போக மாட்டார். சொல்ல 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 அந்த இடமே அமைதியாயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு கணவன் உள்ளே நாளையிலேருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படிமா. ஏன் அப்படின்னு கேட்பா. இல்லை அப்பா அம்மா எல்லாரும் பேசிட்டோம், நமக்கு இருக்கிற சொத்துக்காக நான் ஒன்றும் வேலைக்கு போகலையே, நான் படித்த படிப்புக்கு தான். இல்லை வேண்டாம், உடனே எல்லாரும் திருப்பி கூட்டுவாவ. இத்தனை நாள் அவங்க மகன் சொன்னபோது எல்லாரும் பாராட்டினீங்களே, ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் அதிர்ந்து போனீங்களே, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கும்ல, நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்னுடைய சொந்தமான கணவன் இப்படி ஆகுறான்னு சொன்னால் நீங்கள்லாம் கைதட்டி சிரிக்கிறீங்க, நான் சிரிக்க முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை. மாதவி கோவலன் பாடினாங்கிறதுக்கு மறுபாட்டு பாடினாங்க, போயிட்டா மறந்துட்டு. அந்த இடத்துல சொல்கிறா, ஒருபுறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி. நிலவின் எதிரொலி என்ன? அதுக்கு சுயமாக ஒளி கிடையாது, வாங்கி அடிக்கும். கடைசியாக சொன்னால் முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி. கண்ணாசன் சொன்னாராம், உண்மையா ஐயா, பாட்டு எழுதுகிற போது நாங்கள் யோசிக்கிறது காட்டிலும் படித்து அனுபவிக்கிற போது நீங்கள் யோசிக்கிறீங்கல்ல, அதனால தான் அந்த பாட்டு வாழுது அப்படின்னாராம். உண்மையாக அதுதான். படைப்பாளி தன் அனுபவத்தை பகிர்ந்து தரணுங்க. அப்படி பகிர்ந்து கொடுத்தா தான் அந்த அந்த படைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ நான் இந்த சினிமா விஷயங்களை கூட ஏன் சொல்லிட்டு போகிறேன் தெரியுங்களா? எல்லா நூலையும் எல்லாரும் படிச்சிருக்க முடியாது, எல்லா படத்தையும் எல்லாரும் பார்த்துருக்க முடியாது. இப்போ நான் நடித்த படம் அத்தனை படம் சொன்னார், எல்லாரும் பார்த்துருக்க போகிறீங்க இல்லையே, அது தேவையும் இல்லை. துய்ப்போ மெனினே தப்புன பலவே அப்படின்னா புறநானூற்று புலவன், எல்லாவற்றையும் ஒரு நாளில் நீங்கள் அனுபவிக்க முடியுமா? ஒரு பிறவியில் அனுபவிக்க முடியாது. ஆனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேர்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? நாம் பிறருக்கு உதவி செய்கிற போது கூட அதனால் என்ன லாபம் நினச்சி செய்வோம்போ. ஆனால் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு புலவன் சொன்னால், கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகிய ஆய் என்கின்ற மன்னன் யாருக்காவது கொடுக்குற போது என்ன சொல்லி கொடுப்பானா, இதனால எனக்கு புண்ணியம் வரும்னு நினச்சி நான் கொடுக்க மாட்டேன் அப்படிமானா. இம்மை செய்தன மறுமைக்கு ஆம் எனும் அற விலை வணிகன் அல்ல நாய். இன்னைக்கு கொடுத்தா நாளை கிடைக்குங்கிற அந்த வியாபாரி கிடையாது என்னுடைய அரசன். வந்தவனுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பான், அவன் தான் அருமை. சரி, நீங்கள் இப்போ கேட்பீங்க, சங்க இலக்கியத்தை இப்போ படித்து என்ன செய்ய போகிறோம்? என்ன பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை கிடைக்க போதா? இல்லாட்டி எம்ப்ளாய்மெண்ட்டில் கூப்பிட்டு சங்க இலக்கியம் படித்து 7 பேருக்கு? அப்படிலாம் இல்லைங்க. நம்மகிட்ட தானே சங்க இலக்கியம் இருக்குது, வெள்ளைக்காரன்ட்டு இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம்.
அமெரிக்க கரண்ட் இருக்கா? இல்லை. ஏன்? 2000 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்ட பாட்டு நம்மகிட்ட தாங்க இருக்குது. அத்தனை பழமையுடையவர்கள் நாம்ங்கிறது தான் அதில் முக்கியமானது. அந்த மொழி. எங்களுடைய மனைவியினுடைய பாட்டி இறந்துட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முதல்ல. 100 வயது அவங்களுக்கு. எங்கள் பேராசிரியர்த்தோ பரமசிவன்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு 100 வயது, அவங்க இறந்துட்டாங்க, நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் பிரைவேட் போயிட்டுருக்கோம். அப்போ அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 100 வயது வாழ்ந்து அவங்க இறந்து அங்கே போனாங்கன்னா இந்திரன் கோயில் முரசு ஒழிக்கும் அப்படின்னு ஒரு சங்க இலக்கிய பாட்டு இருக்கு அப்படின்னார். என்ன பாட்டுன்னு கேட்டேன். புறநானூற்றில் ஒரு பாட்டு எடுத்து சொல்கிறாரு, ஆய் என்ற மன்னன் இறந்த போது இந்திரன் கோயில் இருக்கக்கூடிய முரசு அறிவிக்குதான். எப்படி? அந்த நல்ல விஷயத்தெல்லாம் செஞ்ச அந்த மன்னன் நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கான். முரசு எப்போ அறிவிப்போம்? வர்றவங்க பெரிய ஆட்கள் இருந்தால் பேண்டு வாத்தி வாசிக்கிறோம்ல, அது மாதிரி இந்திரன் கோயில் முரசுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? இடிங்க, இடி யோசை இருக்குல்ல, அதுதான் இந்திரன் கோயில் முரசான். இப்போ இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க, யாராவது இறந்து போய் தூக்கிட்டு போகிறப்ப மழை பெஞ்சுனா என்ன சொல்ல தெரியுமா? புண்ணியம் வாழங்க, இருந்த போய் நல்ல வேலை பார்த்தா. இந்த பாருங்க, செத்தன்னைக்கு மழை பெய்யுது. இப்போ மழை பெய்யுதுன்னு சொன்னால் இங்கே மழை பெய்யுது இடி இருக்குதுன்னா அங்கே வரவேற்பு நடக்குதுன்னு அர்த்தமா? எங்க இந்திரனுடைய அப்படி ஒரு உலகம் இருக்கா? இருக்கு, இல்லை விடுங்க. என்ன இருப்பதை வைத்துக்கொண்டு இல்லாத தீர்மானிப்பதானங்க அனுமான பிரமாணம் தான். அனுமான பிரமாணம் என்ன தெரியுங்களா? கடவுளை பற்றி பேசுகிற போது இருக்கிறாரா இல்லையா படைப்பாளி இதெல்லாம் கேட்குறோம்ல, அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவான். அனுமான பிரமாணம்னா என்னன்னா, இப்போ நம்ம ஊரில் ஆற்றுல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வரதை வச்சு என்ன செய்வோம்? எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு அப்படிமோ, மேற்க மழை பெஞ்சிருக்கு தண்ணி வருது. மழை பெஞ்சது நீ பார்த்தியா? ஏய் நான் பார்க்கலையா, ஆனால் அந்த தண்ணி வரதை வச்சு அங்கே மழை பெஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சேன். இதுக்கு பேர் அனுமான பிரமாணம். காட்சி பிரமாணம்னா நேரடியாக காட்டு இருக்குல்ல, இது மேஜ தட்டி பார்க்கலாம், தொட்டு பார்க்கலாம். அதனால சமண மதமும் பௌத்த மதமும் அனுமான பிரமாணத்தை ஒத்துக்கிறாரு. சமணர்களுக்கு 5 பூதம் கிடையாது தெரியுமா? 5 வானம் கிடையாது. ஏன்னா அது தொட முடியாது, உணர முடியாது. உணராததை தொடாததை ஒத்துக்கொள்ள மாட்டான். புத்தர் மாதிரி சிந்திச்சவர் யாரும் கிடையாதுங்க. நீங்க வேற ஒன்றும் வேண்டாம், கௌதம புத்தர் அடிச்சுவட்டில்னு ஒரு புத்தகம் இலங்கை எழுத்தாளர் எழுதுனது, வானொலியில் இருந்தார் அவர். நீங்க அந்த புத்தகம் படிச்சு பாருங்க. நான் அந்த புத்தகம் கிடைக்காதனால அவ்வளவு ஜெராக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், போட்டோ காப்பி பண்ணி வச்சிருக்கேன். சிவபாத சுந்தரம் அவர் பேரு. அதாவது புத்தர் வாழ்ந்த பகுதிகள் எல்லாம் போய் பார்க்க போவாருங்க. அவர் போய் ரயிலில் இறங்கி ஒரு மாட்டு வண்டியில் பயணப்படுவார். அப்படி மாட்டு வண்டியில் பயணப்படுறப்ப புத்தர் பிறந்த அந்த ஊரை பற்றி நினச்சி பார்ப்பாருங்க. அந்த கதை அப்படியே நிப்பாட்டி அந்த புத்தருடைய வாழ்க்கை வரலாறு அப்படியே விரிவடையும். அந்த ஊருக்கு அவர் போய் சேர்ந்தவொடனே அடுத்த அத்தியாயத்தில் நம்மளை வந்து அந்த கோயிலுக்குள்ளே கூட்டு போவார். 2 மாறி மாறி வருங்க, டைம் மிஷினில் பயணப்படுற மாதிரி. கால எந்திரம். ஜூல்ஸ் வெர்ன் என்கின்ற பிரெஞ்சு நாவலாசிரியர் எழுதினா, கால எந்திரத்தில் ஏறி பயணப்படுவது போல புத்தகத்தில் ஏறி பயணப்படலாங்க. பேரறிஞர் அண்ணா ஒரு தடவை அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்து தொலைபேசியில் கேட்டாராம், நான் உங்களை பார்க்க வரலாமா, யார் இருக்காங்களா வீட்டிலன்னு. ஒரு 5-6 பேர் இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் வாங்கன்னு இருக்காரு. சரிண்ணா அவர் உள்ளே போயிருக்காரு வீட்டுக்குள்ளே. ஒருத்தர் இங்கானா, அவர் முதல்ல உட்காந்துருக்கு. அவங்களாம் போயிட்டாங்களே. இல்லை போகலையே. இல்லை 5-6 பேர் இருக்காங்க. இந்தா பார்த்தீங்களா, திருக்குறள், திருவள்ளுவர் இருக்காரு, இந்தா சிலப்பதிகாரம், இளங்கோடிகள் இருக்காரு. இவர்களெல்லாம் எப்போது நம்மிடம் இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கோம். அதான உண்மை. நம்ம எதுக்கு படிக்கிறோம் தெரியுங்களா? வேலை கிடைக்க, கல்யாணம் ஆக, ப்ரமோஷனுக்கு, அதோடு முடிஞ்சதுங்க. இன்னும் அழகாக சொன்னால் 10 வயசுக்குள்ளே நமக்கு பல விஷயத்தை புரியாமல் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் பிள்ளைகளோடு உரையாடணுங்க. இப்போ நீங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றீங்க. நான் கூட ஐயாட்ட ஏன் சொன்னேன் தெரியுங்களா? குழந்தைகள்கிட்ட வந்து எல்லாவற்றையும் புரிய வைக்க முடியாது. இப்போ நீங்கள் தாய்மார்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றப்ப என்ன சொல்லி கூட்டு வந்திருப்பீங்க? 10 கட்டளைகள் போட்டு கூட்டு வந்திருப்பீங்க. அங்கே வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லக்கூடாது, பசிக்குதுன்னு கத்தக்கூடாது, வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாது, தண்ணி வேணும்னு கேட்கக்கூடாது. உடனே அந்த குழந்தை, அப்போ நான் வீட்டில் இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது, நீ என் கூட தான் வரணும். அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி பேசுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உலகத்தில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார்களுக்கு தாங்க பெரிய வேலை. ஏன்னா அது நாத்தாங்காள், கவனமாக பதிவு பண்ணணும். என்னை ஒரு முறை ஒரு பள்ளி தாளாளர் ஒரு பள்ளி கூட்டு போயிருந்தார் பேசுறதுக்கு. 2 பேரும் காரில் போகிறோம். போகிறப்பே அவர் என்கிட்ட கேட்குறாரு, பகவத்கீதை தெரியுமா அப்படின்னாரு. எதுக்குன்னே, அங்கே வந்து பேசணும். கொஞ்சம் தூரம் போச்சு, திருமூலர் படிச்சிருக்கீங்களா அப்படின்னாரு. ஐயோ இன்டர்வியூ வைக்கிறார் போல் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். எதுக்கு? அங்கே வந்து பேசணும்.
அவர் சொல்ல சொல்ல எனக்கு உதறுது. ஐயோ ஏதாவது உளறிட்டோம்னா எப்படிப்பட்ட சபையோ தெரியலையே. கார் உள்ளே போயிடுச்சுங்க. போனால் யார் தெரியுமா ஆடியன்ஸு? எல்கேஜி 3 செக்ஷன், யூகேஜி 5 செக்ஷன். சத்தம் போடுவாங்கிறதுக்காக பெரிய பையங்கள்லாம் அனுப்பிட்டாங்களாம். யார்? 5ஆம் கிளாஸ் பையங்களை. இந்த குழந்தைகள் உட்கார்ந்துருக்கு. என்னை பார்த்தோன்னே ஒரு குழந்தை வீர்னு அழுகுது. அப்படியே அவங்க அம்மா அங்கே நின்று பதற்றத்தோடு உட்காந்துருக்கு. வெளியில் பிள்ளையை கூப்பிட வந்திருக்காங்க. நான் அங்கே போய் என்ன செய்வேன்? அவர் என்கிட்ட கேட்ட பகவத்கீதையில் அந்த 3ஆம் ஸ்லோகம் தெரியுமா? திருமூலரில் ஏதாவது ஒரு பாட்டு நான் சொல்ல முடியுமா? ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பணம் என்று பேரிட்டு சூரியன் காட்டிலே கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் முள்ளி நினைப்பொழிந்தார்களே என்ன பொத்துன்னு விழுந்துடும் பிள்ளை. அப்படியே வேகம் போட்டு அதை போய் நான் பேசலாமா? நான் என்ன செஞ்சேன் அவர்கிட்ட? இதெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேங்க. இங்கே குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை நான் பேசுகிறேன். குழந்தை இலக்கியம் நீங்கள் காமிக்ஸ் புத்தகம் பார்த்தேன். 5-6 புத்தகம் வாங்கிட்டு வந்தேன் நான். எத்தனை பேர் அது? சில பேர் காமிக்ஸ் படித்தா நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அந்த புத்தகம் படித்தா தாங்க உங்களை மதிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த புத்தகம் படித்தேன்னா படிக்கணுமா இல்லையா? குழந்தைகள் படிக்கிற மாதிரியான புத்தகம், அதுக்கான ஒரு உலகம் ஒண்டர்லேண்ட் அப்படிமா. ஆலிஸினுடைய ஒண்டர்லேண்டுங்கிற மாதிரி நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போகணும். அப்படியே ஒவ்வொரு புத்தகத்துக்குள்ளேயும் ஒரு செய்தி நம்மளை அப்படியே ஈர்க்கணும். சின்ன சின்ன ஒன்றும் இல்லைங்க. குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அவங்களோட பேசுங்க. நகைச்சுவை கதைகளை முதல்ல அவங்களுக்கு அறிமுகம் பண்ணுங்க. என்னுடைய நண்பர் சங்கர்ராம் ஒரு தடவை சொன்னார். அவர் தமிழ் வழி பள்ளி நடத்துகிறார். அதில் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன இது கொடுத்து கதை எழுத சொன்னாராம். நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. எல்லா குழந்தைகளும் எழுதின கதையை என்கிட்ட காமிச்சாருங்க. நான் அந்த ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். அந்த கதையினுடைய முடிவு என்ன தெரியுமா? எல்லா குழந்தைகளும் ஒரு ஊரில் ஒரு எறும்பு இருந்துச்சு, ஒரு ஊரில் யானை இருந்துச்சு, ஒரு ஊரில் ஒரு குறை எல்லாம் சொல்லிட்டுங்க. அவங்க எல்லாரும் அப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க. கடைசியில் எல்லாரும் நல்லா சௌரியமாக சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படி முடியுதுங்க கதை. அந்த குழந்தை என்ன நினைக்குது தெரியுமா? அப்படியான உலகம்னு அதை நினைக்குதுங்க. இப்போ அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு உலகத்தை நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். அதை எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்ம போர் நடக்கிற இடத்துல முடியாதுங்க. ஆனால் போர் நடக்கிற இடத்துலையும் கூட சில எளிய விஷயங்களை பிள்ளையோட பேசணும். அதுக்கான கற்பனை உலகத்தை சேர்த்துடக்கூடாது. இன்னைக்கு விளையாடுறதுக்கான வீடியோ கேம்ஸ் நீங்கள் வாங்கி கொடுத்ததுனால என்ன தெரியுமா? குளவெறியோடு அலையுத பிள்ளைகள். அப்படியே இன்னைக்கு ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, எதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளை பார்க்க விடக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ கேம்ஸ் ஒன்று இருக்குங்க. அதில் ஒவ்வொரு இதை அமுக்கிறப்பையும் ஒருத்தன் சாவேன். அதை பார்த்து பயங்கரமாக சிரிக்குதுங்க பிள்ளைங்க. இந்த மாதிரி நான் 8 பேரை கொன்னேன், நான் 10 பேரை கொன்னேன். இப்படியா பிள்ளைய வளர்க்குறது? ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் மண்ணு போட்டதில் தண்ணி ஊற்றி ஒரு செடியை வச்சு தினம் பிள்ளைய ஜன்னலோரத்தில் தண்ணி ஊற்றிட்டு போடுமான்னு சொன்னால் ஒரு நாளைக்கு அந்த பூ பூக்கட்டுங்க. ஒரு டேபிள் ரோஜா சின்ன பூ பூக்கட்டும், அந்த குடும்பமே பாயாசம் வச்சு கும்பிடுங்க. அப்படியே பொன்னியில் ஒரு கதையில் எழுதுவார்ல, ஒரு குருவி குஞ்சு அவங்க வீட்டில் அந்த சின்ன சிட்டுக்குருவி ஒரு முட்டையிட்டு குஞ்சு ஒரு சொன்ன பேத்தி பிறந்திருக்கான்னு எல்லாரும் அன்றைக்கி பெருமைப்படுவாங்க. பேரன் பிறந்திருக்கான் பேத்தி. என்ன தெரியுங்களா? மனிதர்களையும் மரங்களையும் நேசிக்கிற தன்மை அங்கேருந்து அங்கே வாங்கணும். அதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்க போகுது? அழகா சொன்னார் வைரமுத்தினுடைய கவிதை ஒன்று. நாம சில நேரம் நினைக்கிறதுக்கு அந்த மாற்று பக்கம் நினைக்கவே மாட்டோங்கிறது ஒரு இடத்து சொன்னார். காட்டுக்குள்ளே போகிறார் கவிஞர். அப்போ ஒரு பறவை அப்படி ஊஞ்சலில் ஆடுற மாதிரி ஒரு கொப்பில் ஆடிக்கிட்டு இருக்கு. நிறைய வண்ணங்கள் உடையதாக இருக்குது. ரெக்கைகளை அசைக்குது, அருமையாக பாடுது. நான் எங்கள் வீட்டில் தேன் சிட்டுன்னு ஒரு பறவை பார்த்தேன். இந்த பெருவிரல் அளவு தான் இருக்குது. அதனுடைய மூக்கு இவ்வளோ பெருசு, கூர்மையாக இருக்குது, ஸ்ட்ரா மாதிரி. எதுக்கு தெரியுங்களா? பூக்குள்ளே உள்ள விட்டு எடுக்கணும். அப்படி அதுக்கான இயற்கை அமைப்பு. இந்த குருவியை அவர் பார்க்குறார் கவிஞர். பார்த்துக்கிட்டே இருக்காரு. திடீர்னு பெருமழை பிடிக்குதுங்க. அடிச்சு கொட்டுது மழை. வேகமாக ஓடி வர்றாரு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே. உடம்பெல்லாம் தொப்பெல்லாம் நனைஞ்சு போச்சு. உள்ளே வந்த உடனே அவங்க வீட்டுக்காரம்மா ஓடி வந்து, என்ன இப்படி நினைச்சிட்டீங்களே? ஆடை மாற்ற சொல்லி வேறு ஆடை கொடுத்து துண்டு கொடுத்து துவத்து சொல்லி தோட்டி முடித்த பிறகு டீ கொடுத்து டீயை வாங்கிட்டு குடிக்க போகிறாரு. யோசிக்கிறாருங்க. ஆஹா, எனக்கு ஒரு வீடு இருக்குது, மனைவி இருக்கா, காப்பி இருக்குது, மாற்று ஆடை இருக்குது, எல்லாம் சரி. அந்த குருவி மலையில நனைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஐயோ பாவமே, என்ன செய்ய போதோ அப்படின்னு இவர் நினைக்கிறாருங்க. அந்த பக்கம் குருவியை காட்டுறாரு அவரே. அந்த குருவி
என்ன அழகா மழை பெய்யுது, என்ன அழகா காத்தடிக்குது, இந்த மனுஷ பையன் எங்கே போய் தொலைஞ்சா? யாரு இந்த கீழே நின்றுக்கிட்டு தானே, எங்கே போனா? மழைக்குருவி அந்த கவிதையினுடைய பேர். கவிதை, கதை, கட்டுரை, பயணம், நகைச்சுவை கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுதல், மர்ம கதைகள். அது ஒரு ஒரு இதுங்க. எடுத்தோடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பெரிய விஷயங்களை தரக்கூடாது. அதில் சொல்கிற போதே புரிய வைக்கணும், அதுதான் முக்கியம். அந்த 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 இந்த பேய் கதையாக படித்து சில பேர் இப்போ அதே மாதிரி அலைவான். மர்ம கதையாக படித்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், கடைக்கு போகிறப்பெல்லாம் பதுங்கி போவானா, யாரோ நம்மளை துரத்துறாக்கி போட்டிருக்கு அப்படின்னு. ஒருத்தர் அழகாக சொன்னார், ரைஸ் மில்லில் போய் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், மாவு அரைச்சிட்டு ஒளிஞ்சு வந்திருக்கான். ஏண்டான்னு அவங்க அம்மா கேட்டிருக்கு. நைஸாக அரைச்சிட்டு வர சொன்னில்ல, நைஸாக அரைச்சிட்டு வர சொன்னத நம்ம ஊரில் இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, நைஸாக நழுவிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவன் அப்படி புரிஞ்சுக்கிட்டான். அதை நல்ல கதைகள், நல்ல இன்னும் சொல்ல போனால் ஒரு கேள்வி கேட்குறோம், புராணம், பக்தி, மூடப்பழக்கம், இது பாருங்க, எதில் எது இல்லை சொல்லுங்க பார்ப்போம். எந்த நாட்டில் இல்லை, எந்த மதத்தில் இல்லை மூட நம்பிக்கை? எல்லாத்திலையும் இருக்குது தான் செய்யுது. நாம் அதுகளை திறனாய்வு செய்து அவர்களை மீட்டெடுக்கணும், இல்லைன்னு இல்லை. பாரதியும் பாரதிதாசனும் மற்றவர்களும் தேடி சொன்ன விஷயங்களை பார்க்குறோம். அது தவிர அது இருக்கக்கூடிய சுவையான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. எளிய பிள்ளைகளோடு பேசுதல், பயப்படாத, தைரியமாறு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாதே. வெம்பி விடாதுன்னு அர்த்தம் முளைப்பாரி மாதிரி போயிடாது அப்படின்னு அர்த்தம். அது சூரிய வெளிச்சம் கிடைக்காம அலையும். இத்தனை இருக்குதுங்க. மொழிபெயர்ப்பு இதுகளை படித்து பாருங்க, பிற நாடுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லியோ டால்ஸ்டாயினுடைய கதைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா அசந்து போவோம். அப்படியே டால்ஸ்டாயினுடைய கதைகளை தான் காந்தி சொல்கிறாரு, எப்படி இத்தனை பாத்திரங்களை நீங்கள் எழுதுறீங்க, எங்கே இதெல்லாம் படிக்கிறீங்க, யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, நான் எல்லாம் படிக்கிறேன் எல்லாத்துக்கிட்டோம். சமீபத்தில் இந்தியாவிலிருந்து வந்த தமிழ்நாட்டில் ஒரு திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஒன்று படித்தேன், ரஷ்ய மொழியில் படித்தேன். அந்த திருக்குறளுக்கு இணையாக ஒன்று உலகத்தில் கிடையாது. அவர் பார்க்காத செய்தியும் அனுபவமும் இந்த உலகத்தில் இல்லை. அது நீ படித்திருக்கிறாயான்னு காந்திக்கு டால்ஸ்டாய் எழுதினாராம். காந்திக்கு வெக்கமாக போச்சான். ரஷ்யாவில் இருக்கவர் திருக்குறளை சொல்கிறாரு, இந்தியாவில் இருந்துக்கிட்டு நான் அதை படிக்கலைன்னு சொல்லி அதை வாங்கி மொழிபெயர்த்து படித்து, மொழிபெயர்ப்பு வாங்கி படித்து தானும் ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுருந்தாராங்க. அதை எழுதி கொடுப்பாரான் யாராவது கேட்டால். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரை பெற. உலகத்திலேயே சிறந்தது எது? மனசு சுத்தமாக இருக்கிறதாங்க. இப்போ ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்ன? வணக்கம் இல்லை. ஏன்னா சில பேர் முடிக்க போகிற மாதிரி வந்து உள்ளே போயிடுவாங்க. அப்படியே என்பதை மட்டும் கூறி ஒன்றை மட்டும் எடுத்து சொல்லி உங்களுக்காக வாழ்ந்து அப்படி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். ஒரு பேச்சையோ ஒரு ஒன்றையோ படிக்கிற போது நமக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்படுது? சும்மா உட்காந்து அப்படி இப்படி இது பண்ணிட்டு அது இல்லை. ஆழமாக படிப்பது மட்டும் இல்லை, அனுபவித்து படித்தல், அதான் முக்கியம். அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு ஊரில் ராமாயணம் கோயிலில் சொல்லியிருக்காங்க, தினம் ஒருத்தன் என்ன பண்ணுவானா, மாடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி, பாவம், வேறு ஒன்றும் தெரியாது, படிப்பில்லை, படிக்க வைக்கல ஆள். தினம் போய் உட்காந்துருப்பானா அந்த மண்டபத்தில், பெருமாள் கோயில் மண்டபத்தில். முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்பாங்களாம், ராமாயணம் கேட்க போனியா? போனேன். ராமாயணம் சொன்னாங்களா? சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொன்னாங்க அப்படிம்பாரா? தெரியாது. தெரியாத கேட்க போயிருக்க. போ. மறுநாள் இதே மாதிரி, 3ஆவது நாள், 10 நாள் இதே மாதிரி அந்த ஆள் போயிருக்கான். 10ஆவது நாள் பட்டாபிஷேகம் முடிஞ்சிச்சு. இந்த அம்மா வாசலில் நிப்பாட்டி பிடிச்சிக்கிட்டா. இன்னைக்கு போனியா? போனேன். பட்டாபிஷேகம் முடிஞ்சதா? முடிஞ்சது. என்ன சொன்னாங்க? தெரியல. கோபம்னா அப்படி கோபம். மனைவி என்ன பண்ணுறது? கணவன் மேல் கோபத்தை காட்ட முடியும். ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கு, விறகு கட்டையில் கணவனை அடிச்சிருக்கு. ஏம்மா அப்படி அடிக்கிறேன்னு கேட்டாங்களா. கட்டின கணவனை கை நீட்டி அடிக்க மனசுக்கு தாங்கலை, அதனால் விறகு சும்மா ஜோக்கு வச்சுக்குங்க, அடிக்கலாம்னு கோபம் வருது, முடியுமா? உடனே என்ன பண்ணுச்சான், அந்த புருஷனை கூப்பிட்டு, இந்தா அங்கே ஒரு மூங்கில் கூட இருக்குல்ல, மூங்கில் கூட, சாணம் அள்ளுற மூங்கில் கூட, அதில் போய் அந்த தொட்டியில் போய் தண்ணி வந்துட்டு வா. நல்லா கவனிங்க, மூங்கி கூடையில் தண்ணி எல்லாம் முடியுமா?
அவன் பார்த்தான், இது என்னமோ சொல்கிறா, கேட்காட்டி வைவா. போனான், தண்ணி அள்ளினான், வந்தான், வரதுக்குள்ளே தண்ணி ஊற போச்சு. கிட்ட வருவேன், தண்ணி இருக்காது. இன்னொரு கப்போ 10 தடவை போயிருக்கான். 10 தடவையும் தண்ணி இல்லாமல் வந்திருக்கான். அள்ளியிருக்கான் பாவம், அவன் என்ன பண்ணுவான், அள்ளியிருக்கான் வரல. அந்த அம்மா சொன்னாலாம், நீ 10 தடவை போய் தண்ணி இல்லாமல் வந்தில்ல, இதுதான் நீ ராமாயணம் கேட்டால் லட்சணம் அப்படின்னாலாம். எப்படி மூஞ்சி கூடையில் தண்ணி எடுத்த மாதிரி நீ 10 நாள் போய் பயனில்லாமல் போச்சே புருஷா அப்படின்னு இருக்கா. அதுக்கு அவன் சொன்னா, உண்மைதான், நான் தண்ணி மோந்துட்டு வரல, ஆனால் நான் 10 தடவை தண்ணி மோந்தல, இந்த கூடை சுத்தமாயிடுச்சு பத்தியா அப்படின்னா. இந்த இருந்த அழுக்கெல்லாம் போயிடுச்சா இல்லையா. மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னா. 1000 இதுகள் இல்லை, நம்ம காட்டில் மனசாட்சி வேற என்ன இருக்குதுங்க. தன்னுடைய அவ கையில் ஒரு சிலம்பை பார்த்தோன்னே என்ன பண்ணான் தெரியுமா, பாண்டிய மன்னன், தப்பு நடந்து போச்சு. நல்லா கவனிச்சுங்க, அவன் எந்த சிலம்பு உடைச்சானே ஒரு புத்தகம் இருக்கு. எந்த சிலம்பு வாசவ மாணிக்கிறார். சிலப்பதிகார் நாடகம் போடுறாங்க, பல பேர் தப்பு தப்பாக போடுறாங்க. ஒரு நாடகத்தில் பாண்டிய மன்னனே வாங்கி உடைக்கிறான். நல்ல வேளை இளங்கோடிகளே உடைச்சாலும் சொல்லாம போடாங்க. எந்த சிலம்பு உடைச்சா நல்லா கவனிங்க. மொத்தம் 4 சிலம்பு. கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பு, அதாவது பாண்டிய மன்னனுடைய சிலம்பு, மனைவியினுடைய சிலம்பு 2, கண்ணியினுடைய சிலம்பு 2. இதில் மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்பத்தான் ஒழிச்சு வச்சுட்டான் பொற்கொள்ளை. இப்போ 3 தான் கையில் இருக்குது. அதில் கொண்டு வந்தா கோவலை கண்ணையுடைய சிலம்பை விற்க. வந்தவன் சும்மாவாது இருந்திருக்கலாம். இந்த சிலம்பை விற்று கொடுங்கன்னு சொல்லாமல் விதி அவன் என்ன இருந்துச்சு, அரசிமார்கள் அணியக்கூடிய சிலம்பு ஒன்று நான் வச்சிருக்கேன், அதை விற்று தர முடியுமான்னு கேட்டான். அதைத்தான் திருடி வச்சிருக்கேன் அவன். யாரு, இந்த பொற்கொள்ளை. உடனே தாண்டா மாப்பிள்ளை தேடுறேன் அப்படின்னு வாங்கிட்டான். பழிய போட ஆள் வேணும்ல, அதை கொண்டு போய் கொடுத்தான். இந்த கிடைச்சிருச்சு சிலம்புன்னா. அவன் ஒரு சிலம்பு வச்சுக்கிட்டான். இப்போ பாருங்க, கண்ணகியினுடைய சிலம்பத்தான் அவள் ஒரு காலில் போட்டு இன்னொரு காலில் அவள் சிலம்பை போட்டிருக்கா. இப்போ வந்த உடனே கேட்குறா, இந்த பார், நீ என்னென்னமோ நீதி பேசுறியே, ஒரு புறாவுக்காக தன்னுடைய சதையை அறிந்து கொடுத்தானே சிபி சக்கரவர்த்தி, அவன் வாழ்ந்த நாட்டிலிருந்து வருகிறேன். ஒரு பசுங்கன்றுக்காக தன்னுடைய மகனை தேர்காலிட்டு கொன்றான மணிநதி சோழன், அவன் வாழ்ந்த நாட்டிலிருந்து வருகிறேன். தேரா மன்னா செப்போதுடையன்னு எல்லாரும் சிறப்பு. அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. கடைசியாக ஒரு 4 வரி இன்னைக்கு சொன்னீங்களேம்மா, நீங்கள் இந்த நம்முடைய பெண்கள் உருக்கமாக எழுதுறாங்கன்னு பேசுகிறாங்க. என்னமா பேசுகிறா தெரியுமா, நான் ஏன் இங்கே வந்தேன் தெரியுமா, நானும் என்னுடைய கணவன் ஏன் வந்தேன் தெரியுமா, ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி, ஏசா சிறப்பின் புகழ்பெற்ற கூடி, ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி, மாசாத்து வாணிகன் மகனே ஆகி. அப்பா பேர் சொல்கிறா பாருங்க, யாரு, கோவலன். சன்னாப்பு மாசாத்து வாணிகன் சொல்கிறா. மாசாத்து வாணியின் மகனே ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வனி திறப்ப. வாழணுங்கிறதுக்காக மைக்ரேட் ஆகி நாங்கள் மதுரைக்கு வந்தோம்டா, வாழ வந்தோம்டா. வாழ வந்தோம்னா என்ன அர்த்தம், அவனை கொண்டு விட்டியடா. வந்தது நாங்கள் வாழ வந்தோம், வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப எங்களை விதி பிடிச்சி தள்ளி பிடிச்சிடா. ஊழ்வினை திறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு எங்கால் சிலம்பு பகிர்ந்து வேண்டி. நல்லா கவனிங்க, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த சிலம்பு, எங்கள் தாய் வீட்டு சொத்து, அதை என் புருஷனுக்கு விற்க கொடுத்தேன். நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலர் மனைவி கண்ணகி சொல்லிட்டு தான் கையில் இருக்க சிலம்பு சொன்னா, இதுக்குள்ளே இருக்கிறது பூரா என்னுடைய சோழ நாட்டுது, அதனால மாணிக்கம் இருக்கும். ஓ நாடு பாண்டிய நாடு, முத்து, அதில் முத்து இருக்கும். இந்த பார், உனக்கு சந்தேகமாக இருந்தா என் கையில் இருக்க சிலம்பு உடைக்கிறேன், இதில் பாண்டி நாட்டு முத்து இருக்காது, உடைச்சா உடனே போச்சு. அடுத்து அவன் அந்த பொற்கொள்ளன்ட்ட வாங்கின சிலம்பு இருக்குல்ல, அதை கொடுன்னு வாங்குறா, அதை அடிக்கிறா. அதுலேயும் என்ன இருக்குது, மாணிக்க பரல் இருக்கு. அதில் ஒன்று வந்து அவன் உதட்டில் அடிச்சாங்க, பாண்டிய மன்னன் உதட்டில். ஏன் அடிச்சு தெரியுமா, இன்னைக்கு கதை எழுதுகிற ஆட்கள் எவ்வளவோ டெக்னிக்கலாக எழுதுறாங்கல்ல, அந்த உதட்டில் ஏன் அடிச்சு, இந்த வாய் தானடா தப்பான நீதி சொல்லிச்சு அப்படின்னு அதில் அடிச்சான். சொன்ன உடனே கண்டுபிடிச்சாங்க, சா நானும் அரசன், நான் தான் திருடேன். பொன்சை கொல்லன் தன் சொற் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் சொல்லிட்டு கெடுக என் ஆயில் போ, நான் செத்து போறேன். அவனே நீதிபதி, அவனே நீதி வழங்கினான், அவனே தண்டனை ஏற்றுக்கொண்டான். எவன் செய்வான் அப்படி? அவன் விழுந்து அப்படி இறக்குறாங்க. இறந்த உடனே அவனுடைய மனைவி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு
கணவன் இறந்ததை பார்த்து அவளும் இறக்குறா. என்ன ஓமை தெரியுமா? யார் சொல்லுவா? இப்போ ஒருத்தன் காணா போயிட்டானா ஒருத்தன் தேடி அனுப்புவாங்க. அவன் போய் இருக்கான பாட்டு பாப்பா. கடைக்கு போனவனை காணோம், ஒருத்தன் தேடி அனுப்புவாங்க. வெளிநாட்டுக்கு போனவனை காணோம், தேடி அனுப்புவாங்க. செத்து போனவனை எப்படி தேடி அனுப்புறது? அவன் உயிர் எங்கே போயிருக்குன்னு போய் பாட்டா சொல்ல முடியுமா? நீ போ அப்படிமோ, நீ போ. அடிக்கடி இந்த இறந்த வீட்டில் சில பேர் சொல்லுவாங்கள்ல, என் உயிரை எடுத்துக்கிட்டு அந்த உயிரை விட்டுறக்கூடாதான்னு கத்துவாங்க தெரியுமா? ஏன் சொல்கிறான்னு தெரியுமா? அப்படி யாரும் வந்து கேட்க போகிறதில்ல. சப்போஸ் யமதர்மம் வந்து யாருப்பா சொன்னது, அந்த ஒரு நிமிஷம் மாற்றிடுவோம் உள்ளவாங்க. ஐயோ நான் இல்லை சார், அவன் இப்போ தான் வெளியே போயிட்டான். அவன் இறந்து போனப்ப அவன் உயிர் எங்கே போச்சுன்னு இந்த யோசிக்கிறாங்க. யார்? கோபுரந்தேவி சொல்லி நினச்சிட்டு என்ன செய்றா, அப்படியே அந்த மெதுவாக அவருடைய உயிர் அவனை நோக்கி தொடருது. போன உயிரை தேடி போக இன்னொரு உயிரால் தான் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் உயிரை அனுப்பலானாம். எப்படி? அவன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல போனான். தன்னுயிர் கொண்டு அவனுயிர் தேடினல் போல். இந்த உயிரை கொண்டு அந்த உயிரை தேடி போனான். ஏன்னா உடம்பை கொண்டு தேடி போக முடியாது, முடிஞ்சு போச்சு. கவிஞர் வாலிக்கு ஒரு பாராட்டு கொடுத்தல நான் சொன்னேன், நீங்கள் இது மாதிரி ஒரு பாட்டு எழுதிருக்கீங்க. அப்படியா அப்படியா, எப்போ எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் கேட்டார். இதே மாதிரி ஒரு பாட்டு, உயிர் கொண்டு உயிர் தேட முடியுங்கிற பாட்டை நீங்கள் எழுதியிருக்கீங்க. பணம் படைத்தவன் ஒரு படம். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து. அதாவது கதாநாயகன் அப்படி போயிடுவாருங்க கோச்சிட்டு எம்ஜிஆர். அப்போ அவள் வருத்தப்பட்டு பாடுவா. அவன் உயிர் போனதை பார்த்ததில்ல, முதலா நீ என்னை விட்டு பிரியிறியே, நீ பிரிஞ்ச உடனே என் உயிர் போன மாதிரி இருக்கடா அப்படிங்கிறான். தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை, என்னுயிர் பிரிவதை பார்த்து நின்றேன். அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? என்னை அப்படி தழுவிட்டாருங்க. என்ன சந்தோஷம் தெரியுங்களா? ஒப்பிட்டு சொன்னதுக்காக இல்லை, அந்த தொடர்ச்சி இன்னைக்கு நம்மகிட்ட இருக்குது. அந்த தொடர்ச்சியை நம்ம வச்சிருக்கிறோம். அந்த பாரம்பரியத்தை உருவாக்கணும். படைப்பாளியை, படிப்பாளியை, ஒரு ரசிகனை, இந்த 3 பேர் இருக்கணுங்க. ஒருத்தன் படைக்கணும், ஒருத்தன் படிக்கணும், ஒருத்தன் அழிச்சு சொல்லணும். இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு அருமையான ஒரு கடல் எது? நம்ம சொல்றோம்ல, கடல்கள் சங்கமிக்கின்ற இடம். பொங்கு பல சமயமனும் நதிகள் எல்லாம் ஒன்று கூறுகின்ற இடத்தை போல படைப்பாளியும் படிப்பாளும் ரசிகனும் திறனாய்வாளர்களும் அத்தனை பேரும் ஒன்று சேர்கின்ற புத்தக திருவிழாவுக்கு இணையாக ஒன்றை சொல்ல முடியாது. 2ஆம் ஆண்டு நாங்கள் 25வது ஆண்டா இருந்தாலும் 50வது ஆண்டா இருந்தாலும் மறக்காம கூப்பிடுங்க, வர்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக உரையாற்றிய அன்பிற்குரிய கு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய உரையை நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டீர்கள். அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய சார் ஆட்சியர் அன்புக்குரிய சங்கர்லால் குமாவத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இப்போது சிறப்பு விருந்தினர் கு ஞானசம்பந்தன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இன்றைக்கு நம்மோடு உரையாற்றிய அன்பு சகோதரி மலர்வதி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அன்பிற்குரிய எழிலன் அவர்களுக்கு இப்போது நினைவு பரிசு